கோங்குரா பச்சடி இதை ஒரு முறை சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நாக்கில் ஜலம் நிச்சயம். இந்த ஒரு உருண்டை சாப்பாட்டுல அவ்வளோ அயன் சத்துக்கள் இருக்கு. ரத்த சோகை இருக்கிறவங்களும் பசி இல்லாம இருக்கிறவங்களுக்கும் இதை கொடுத்து பாருங்க, எப்படி சாப்பிட்றாங்கன்னு உங்களுக்கே தெரியும். இப்ப சட்டியில 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கடுகு, சீரகத்தை வறுத்துக்கோங்க. இது கூட 3 டீஸ்பூன் தனியாவை சேர்த்து வறுத்துருங்க. அடுத்து 10 காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுத்துக்கோங்க. இதில் கடைசியாக 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு முறை பெரட்டிட்டு நீங்கள் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. இது கூடவே ஒரு சின்ன துண்டு பெருங்காயத்தை நல்லா முருகலாக வறுத்து நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ அதே சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய கட்டு புளிச்ச கீரையை சேர்த்துக்கோங்க. இலைகளை மட்டும்தான் நீங்கள் சேர்த்துக்கணும். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வதக்கும் போதே கலர் இந்த மாதிரி மாறிடும். இப்போ இது கூட ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க. நீங்க பயப்படுற அளவுக்கு புளிப்பு இருக்காது. இது கூட 1 டீஸ்பூன் கல் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கரண்டிலேயே கசக்கி விடுங்க. இப்போ நம்ம அரைச்சு வச்ச பவுடரை சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. சிம்லயே வச்சு கொஞ்சம் பொறுமையா செஞ்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் இந்த நேரத்தில் சேர்த்துருங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்ல வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப்